Hi, hello friends, welcome back to my channel. So, நம்மளுடைய தமிழ் யூனிட் 7 பேஸ் பண்ணி நம்ம கிளாஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம 6th to 11th வரைக்கும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நியூ புக் ஓல்டு புக் ஓகேங்களா. ஸோ 11th ஸ்டாண்டர்டில் நியூ புக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஓல்டு புக் தான் பார்க்க போகிறோம். 11th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் டோட்டலாக ஒரு 79 கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஒன்ஸ் 11th ஸ்டாண்டர்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. படிச்சுட்டு இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கடற்கோளால் அழிந்த கபாடபுரத்தில் இருந்து தமிழ் வளர்த்த சங்கம் எது? கடற்கோளால் அழிந்த கபாடபுரத்திலிருந்து தமிழ் வளர்த்த சங்கம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி, இடைச்சங்கம். செகண்ட் கொஸ்டின். யுகத்தின் பாடல் என்ற வில்வவரத்தின் கவிதையில் அமைந்துள்ள வாழ்த்துக்கள். யுகத்தின் பாடல் என்ற வில்வவரத்தின் கவிதையில் அமைந்துள்ள வாழ்த்துக்கள். சரியான ஆப்ஷன் பி, மொழி வாழ்த்தும் நாட்டு வாழ்த்தும். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. நன்னூல் பாயிர பகுதியில் உள்ளவற்றுள் தற்கால நூலாசிரியர்கள் பயன்படுத்துவது. சரியான ஆப்ஷன் ஏ, அணிந்துரை. ஃபோர்த் கொஸ்டின். ஆறாம் திணை என்னும் பாடப்பகுதியில் முத்துலிங்கம் அவர்களால் சொல்லப்படும் நிலப்பகுதி எது? ஆறாம் திணை இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து முத்துலிங்கம் அவர்களால் சொல்லப்படும் நிலப்பகுதி. சரியான ஆப்ஷன் சி, பனீர் சார்ந்த நிலமும். ஃபிஃப்த் கொஸ்டின். உங்கு உப்பக்கம் ஆகிய சொற்கள் வெளிப்படுத்தும் பொருள் என்ன? உங்கு உப்பக்கம் ஆகிய சொற்கள் வெளிப்படுத்தும் பொருள் என்ன? சரியான ஆப்ஷன் பி, இடையில். சிக்ஸ்த் கொஸ்டின். கீழ்காணும் நாடுகளில் எந்நாட்டில் தமிழும் ஒரு ஆட்சி மொழியாக உள்ளது? ஸோ எந்நாட்டில் வந்து தமிழும் ஒரு ஆட்சி மொழியாக உள்ளது? சரியான ஆப்ஷன் சி, மலேசியா. செவன்த் கொஸ்டின் பாருங்க. புள்ளின் இதழ்கள் என்னும் நூல் எக்கவிதை வடிவம் சார்ந்தது? புள்ளின் இதழ்கள் என்னும் நூல் எக்கவிதை வடிவம் சார்ந்தது? சரியான ஆப்ஷன் டி, புது கவிதை. எய்த் கொஸ்டின் பாருங்க. தமிழ் இலக்கண கருத்துக்கு முரணானது எது? தமிழ் இலக்கண கருத்துக்கு வந்து முரணானது எது? சரியான ஆப்ஷன் டி, உயிரெழுத்துக்கள் 12 மொழி இறுதியில் வருவதில்லை அப்படிங்கிறது இலக்கண கருத்துக்களில் வந்து இது ஒரு முரணான சொல். நைன்த் கொஸ்டின் பாருங்க. நன்னூல் தொல்காப்பியத்தை அடிப்படையாக கொண்ட நூல் எது? நன்னூல் தொல்காப்பியத்தை அடிப்படையாக கொண்ட நூல். சரியான ஆப்ஷன் டி, வழிநூல். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் டேஸ் பாடுவதில் வல்லவர்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் டேஸ் பாடுவதில் வல்லவர்? சரியான ஆப்ஷன் பி, தலபுராணம். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் வந்து தலபுராணம் பாடுவதில் வல்லவர். 11th கொஸ்டின் பாருங்க. இயற்கை வேளாண் விஞ்ஞானி என அழைக்கப்படுபவர் யார்? இயற்கை வேளாண் விஞ்ஞானி என அழைக்கப்படுபவர் யார்? சரியான ஆப்ஷன் சி, நம்மாழ்வார். 12வது கொஸ்டின் பாருங்க. உழுதவர் என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு. உழுதவர் என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? உழுதவர் என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு வந்து ஆப்ஷன் டி, வினையாளனையும் பெயர். இணை எழுத்து இல்லாத இணையை கண்டறிக. 13வது கொஸ்டின். இணை எழுத்து இல்லாத இணையை கண்டறிக. டேர இதுதான் வந்து இணை எழுத்து கிடையாது ஓகேங்களா. மற்றபடி சக்கெல்லாம் இணை எழுத்து இருக்கு. 14வது கொஸ்டின். கேள் என்னும் வேர்ச்சொல்லின் பெயரச்ச வடிவம். கேள் என்னும் வேர்ச்சொல்லின் பெயரச்ச வடிவம். ஆப்ஷன் டி, கேட்ட. கேள்னா கேட்ட. பல்லு நூல்கள் எந்த திணை மக்களின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டவை? சரியான ஆப்ஷன் டி, மருதம். 16வது கொஸ்டின் பாருங்க. யானைகள் இடர்பெயர்வின் போது அவற்றுள் அச்சுறுத்தலாக இருப்பது எது? யானைகள் இடர்பெயர்வின் போது அச்சுறுத்தலாக இருப்பது எது? சரியான ஆப்ஷன் பி, மது குப்பிகள். 17வது கொஸ்டின். வேறுபட்ட சொல்லை கண்டறிக. ஸோ வேலம், களிறு, மந்தி, கரி. சரியான விடை மந்தி. மந்திங்கிறது குரங்கு, பாக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா யானையை குறிக்கக்கூடிய சொல். 18வது கொஸ்டின். யானைகளோடு தொடர்பில்லாத தொடர். சரியான விடை ஆப்ஷன் சி, உலகிலேயே அதிக எடை கொண்ட விலங்கு அப்படின்றது கிடையாது. குடும்பமாக வாழும் தன்மை கொண்டது யானைகள்லாம். அதிக நினைவாற்றல் கொண்டவை. அதிக நாள்
தரைவாழ் விலங்குகள்லாம் வந்து யானை. உலகிலேயே அதிக எடை கொண்டது அப்படிங்கிறது கிடையாது. 19வது கொஸ்டின், நிலத்தின் இயல்புக்கு கேடு தரும் உரம் எது? சரியான விடை ஆப்ஷன் டி, யூரியா. 20வது கொஸ்டின், ஆபிரகாம் பண்டிதரின் கருணாமிர்த சாகரம் என்பது எந்த நூல் வகை? ஆப்ஷன் ஏ, இசைத்தமிழ். வாலி பிளஸ் பழம், வாலிப்பழம். இதில் வந்துள்ள புணர்ச்சி எது? ஆப்ஷன் டி, தோன்றல். வாலி பிளஸ் பழம், வாலிப்பழம். இது வந்து தோன்றல் புணர்ச்சி. ஆராலஜி என்னும் சொல் குறிப்பது எது? சரியான விடை ஆப்ஷன் சி, மலை குன்றுகளின் பெயர்கள் குறித்த ஆய்வு. 23வது கொஸ்டின், வாடிவாசல் ஏறு தழுவுதலில் வெற்றி பெற்ற வீரன்? ஆப்ஷன் டி, பிச்சி. 24வது கொஸ்டின், ஏடுகளில் இருந்த புறநானூற்றை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, யுவே சாமிநாதர். 25வது கொஸ்டின், திணை பால் எண் இடங்களை வெளிப்படுத்தும் உறுப்பு எது? ஆப்ஷன் டி, விகுதி. அண்ணாமலையாரின் காவடி சிந்தில் போற்றப்படும் கோவில் எது? ஆப்ஷன் சி, கழுகுமலை முருகன் கோவில். 27வது கொஸ்டின், விளிம்பி, கரை, எல்லை, நுனி போன்ற பல பொருட்களில் பயன்படுத்தப்படும் சொல் எது? சரியான விடை ஆப்ஷன் பி, வரை. 28வது கொஸ்டின், பல் பிளஸ் பொடி பற்பொடி. இதில் அமைந்துள்ள புணர்ச்சி எது? புணர்ச்சி விதிகள்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஆப்ஷன் டி, விகார புணர்ச்சி. 29வது கொஸ்டின், சீசு செல்லப்பாவின் சுதந்திர தாகம் புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்த ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் சி, 2001. 30வது கொஸ்டின், பின்வருவனவற்றுள் இறைச்சி பொருளில் அமைந்துள்ள பாடலடி? சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பிடிபசிகளை இய பெருங்கை வேலம் அப்படிங்கிறது தான் இறைச்சி பொருளில் அமைந்துள்ள பாடலடி. 31வது கொஸ்டின் பாருங்க, குறிப்பு பொருளில் வருவன. குறிப்பு பொருளில் வருவன. சரியான விடை ஆப்ஷன் பி, உள்ளுறை உவமம் இறைச்சி. 32வது கொஸ்டின், மரபு வழி கல்வி உயர்நிலை கல்வி முறை என்பது? ஆப்ஷன் சி, தனிநிலையில் புலவர்களிடத்து கல்வி கற்கும் முறை. 33வது கொஸ்டின், உவமையின் செறிவார்ந்த வடிவம் எது? ஆப்ஷன் ஏ, உருவகம். 34வது கொஸ்டின், தலைவியின் இல்லற பண்பை வெளிக்காட்டும் பாடல் அடி எது? சரியான விடை ஆப்ஷன் டி, அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்கன கொள். 35வது கொஸ்டின், பின்வருவனவற்றுள் கற்றல் செயலை அடிப்படையாக கொண்டது எது? ஆப்ஷன் டி, உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும். 36வது கொஸ்டின் பாருங்க, சான்றோர் அவை என்பது? ஆப்ஷன் பி, செயல்களை சீர்தூக்கி பார்க்கும் இடமாய் விளங்கியது. 37வது கொஸ்டின் பாருங்க, கொடுத்த தந்தை கொடுஞ்சோறு உண்ணர். இத்தொடரில் கொடுத்த என்னும் சொல்லிற்குரிய இலக்கண குறிப்பு எது? சரியான விடை ஆப்ஷன் பி, பெயரச்சம். 38வது கொஸ்டின், விடுத்தல் என்பதற்கான பகுபத உறுப்பிலக்கணம்? சரியான விடை ஆப்ஷன் சி, விடு பிளஸ் இத்து பிளஸ் தல். 39வது கொஸ்டின், பிள்ளைக்கூட கவிதை எடுத்தாளப்பட்ட நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் டி, கொடி விளக்கு. 40வது கொஸ்டின், சீராபுராணம் காண்டங்களில் உள்ள உட்பிரிவுகள்? சரியான விடை ஆப்ஷன் டி, படலம். 41வது கொஸ்டின், ஆனந்தரங்கரின் நாட்குறிப்பு சித்திரகுப்தன் பதிலை போலிருக்கிறது என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் பி, பாரதியார். 42வது கொஸ்டின், நோயாளி, மருத்துவர், மருந்தாளுநர் இவ்வரிசையில் விடுபட்டுள்ளது எது? ஆப்ஷன் ஏ, மருந்து. 43வது கொஸ்டின், நேரசை என்பது? குறில், குறிலொற்று. 44வது கொஸ்டின், மேகம் என்னும் பொருள்படும் சொல் எது? ஆப்ஷன் சி, கொண்டு. 45வது கொஸ்டின் பாருங்க, இடுவிருந்து என்னும் சொல் தங்கி வரும் இலக்கணம்? சரியான விடை ஆப்ஷன் சி, வினைத்தொகை. 46வது கொஸ்டின், அழலேர் செயலை
அமுதலை அசையும். இதில் அசையும் என்னும் சொல் பயின்று வரும் அளபெடை எது? சரியான விடை ஆப்ஷன் டி செய்யுளிசை. 47 குறிஞ்சி திணைக்குரிய கருப்பொருட்கள். சரியான விடை ஆப்ஷன் ஏ தொண்டகப்பறை மூங்கிலரிசி. 48 அகநானூற்றில் முல்லைத்திணை பாடல்கள் அமைந்துள்ள எண் வரிசை. ஆப்ஷன் டி 4, 14, 24, 34. 49 உரிச்சொல் பயின்று வராத சொற்றொடர் எது? ஆப்ஷன் டி செருவகை. 50 கற்களை செதுக்கும் ஒளியின் ஓசையும் பெருந்தச்சனின் ஆணைகளும் ஒழிக்கத் தொடங்கிவிடும் யார் கூற்று? சரியான விடை ஆப்ஷன் சி பெரியவர் கதிர் மற்றும் நிலாவிடம் கூறியது. 57 பாருங்க, இர் என்னும் எழுத்து இடைநிலையாக பயின்று வரும் சொல். சரியான விடை ஆப்ஷன் ஏ கற்ற. 52 உடன்கூட்டத்து அதிகாரம் செய்கிற கோவிலூர் உடையின் காலன். இக்கல்வெட்டு செய்தியே அறியப்படும் அதிகாரி. சரியான விடை ஆப்ஷன் டி எருதன் குஞ்சரமல்லி. 53 கோவில் கருவறையை டேஸ் என்று அழைப்பார்கள். ஆப்ஷன் சி அகநாளிகை. 54 ல வேற்றுமையில் வழிவறிவின் ரடவும் என்ற விகுதியில் பொருந்தாத சொல் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ பால் நிலா. 55 சோழன் செங்கனான் கட்டிய கோவில்கள் பற்றிய செய்தியில் எது இடம்பெற்றுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி திருநாவுக்கரசர் பதிகம். 56 உடம்படும் மெய்ப்புணர்ச்சி அமைந்து வரும் சொல் எது? ஆப்ஷன் பி திருவடி. 57 குற்றால குறிஞ்சி எவ்வகை இலக்கியம் என போற்றப்படுகிறது? ஆப்ஷன் டி நாடக இலக்கியம். 58 தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள நந்தி யாருடைய காலத்தில் உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ நாயக்கர். 59 என் தமக்கையின் மடியில் அயர்ந்து போனாய். இது யாருடைய கூற்று? சரியான விடை ஆப்ஷன் டி புளிய மரம். 60 புல்லாங்குழலை ஆன்மாவாக குறியீடு செய்து கவிதை படைத்தவர் யார்? ஆப்ஷன் பி மௌலானா ரூமி. 67 கைலாசபதி சித்தர்களை டேஸ் என்று அழைக்கின்றார். சரியான விடை ஆப்ஷன் பி கிளர்ச்சியாளர்கள். 62 கண்ணனின் பெருமையை உணர்த்தும் தொடர் எது? சரியான விடை ஆப்ஷன் பி கைத்தல மலரால் மார்புறத் தழுவி. 63 தொடர்நிலை தொடரில் டேஸ் குறியீடு இடம்பெற வேண்டும். அரைப்புள்ளி. 64 மரணத்தின் பின் மனிதர் நிலை என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ மரமலை அடிகள். 65 பிரமிழ் எழுதிய நட்சத்திரவாசி எனும் நூலின் வடிவம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி நாடகம். 66 கீழுள்ளவற்றில் புதுமை பித்தன் எழுதாத சிறுகதை. சி குருபீடம், சாம்ப விமோசனம், கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், காஞ்சனை. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா புதுமை பித்தன் எழுதிய சிறுகதைகள். 67 இடைக்குறை விகாரம் உள்ள சொல் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ நிகரலன். 68 கீழ்வருவனவற்றுள் ஒன்று சித்தர்களின் கூற்று. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆன்மாதான் தலைவன் இருக்கு. ஆன்மாவும் ஞானமும் ஒன்று தான். ஆப்ஷன் சி பாருங்கள், ஞானத்தினால் மட்டுமே முக்தி அடைய முடியும். ஆப்ஷன் டி ஆன்மாவை உள்ளுணர்வினால் அறியலாம். இது சித்தர்களின் கூற்று எது? சரியான விடை ஆப்ஷன் சி ஞானத்தினால் மட்டுமே முக்தி அடைய முடியும். 69 வங்க அரசின் நேதாஜி இலக்கிய விருது பெற்றவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ தானா குமாரசுவாமி.
70வது கொஸ்டின் மனிதன் என்றொரு பாடலை இசைப்பேன் என பாடியவர் யார்? ஆப்ஷன் டி இன்குலாப். 71வது கொஸ்டின் இது பொருளோடு பொறுத்துக. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் எழிலி அப்படிங்கிறது மேகம், எழிலினா மேகம், சிறுகால்னா வாய்க்கால், பரல் அப்படிங்கிறது கல், பரல்னா கல், பாடு உழைப்பு. 72வது கொஸ்டின் மெய்ப்பு திருத்தும் கலையை அறிந்தவர் டேஸ் வேலை வாய்ப்பு பெறலாம்? ஆப்ஷன் பி இம்மூன்றும், அதாவது பத்திரிகை அலுவலகத்தில், நூல் வெளியிடும் பதிப்பகத்தில், தட்டச்சு செய்யும் இடத்தில். ஸோ மெய்ப்பு திருத்தும் கலையை கற்றுருந்தோம்னா இந்த 3 இடத்துலையுமே வேலை வாய்ப்பு பெறலாம். 73வது கொஸ்டின் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடும் 11 வகையான ஆடற் கலைகளில் முக்கியமானது எது? ஆப்ஷன் டி வேளிர் ஆடல். 74வது கொஸ்டின் நர்த்தகி நடராஜன் அவர்களின் நடன குரு யார்? ஆப்ஷன் சி தஞ்சை கிட்டப்பா. 75வது கொஸ்டின் பவ் கதா கவோ என்பது டேஸ்? சரியான விடை புறா. 76வது கொஸ்டின் உழவோர்க்கெல்லாம் விழுமிய வெந்துணி எம்மன்னன் ஆயினும் நன்மன்னன் ஆக்குவே. இவ்வடிகள் குறிப்பிடப்படும் வேந்து யார்? ஆப்ஷன் பி மண்புழு. 77வது கொஸ்டின் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. சி சமையலி அப்படிங்கிறது தான் பொருந்தாத சொல். 8 தொகை நூல்கள் வரலாற்று தகவல்களை மிகுதியாக கொண்ட நூல் எது? புறநானூறு. வரலாற்று தகவல்கள் மிகுதியாக கொண்ட நூல் புறநானூறு. 79வது கொஸ்டின் சித்தர்களை நிறைமொழி மாந்தர் என்று குறிப்பிடும் நூல் எது? ஆப்ஷன் பி திருக்குறள். சித்தர்களை நிறைமொழி மாந்தர் என்று குறிப்பிடும் நூல் திருக்குறள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம 79 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் படிக்காமல் கூட இருப்பீங்க. ஸோ அப்படி படிக்காதவங்க அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு.